உன் வணக்கத்தை எல்லாம் நான் எதிர்பார்க்கல. சொன்னதை செஞ்சியா இல்லையா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? பெத்த பிள்ளைய என்னை வீட்டை விட்டு தரத்தி விட்டுட்டான். உங்களுக்கு நான் யாரோ? நீங்க என்ன தேடி கண்டுபிடிச்சு வயிறார சோறு போட்டு கை நிறைய பணமும் கொடுத்துருக்கீங்க. நீங்க எனக்கு கடவுள் மாதிரிமா. இந்த பாட்டி வடை சுட்டது, காக்காவை நேரம் ஏமாத்துனது, இந்த கதையெல்லாம் நான் 1ஆம் கிளாஸ்லயே கேட்டுட்டேன். என்ன புரியலையா? உனக்கு வயிறார சோறு போடுறதுக்கும் கை நிறைய காசு கொடுக்கறதுக்கும் ஒண்ணு நான் உன்னை தேடி கண்டுபிடிக்கல. அது உனக்கும் நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத அல்வாலாம் கொடுத்துக்கிட்டு இருக்க? நான் சொன்னதை செஞ்சியா இல்லையா? எப்படிமா செய்யாம இருப்பேன்? நீங்க சொன்ன மாதிரியே பிச்சைக்காரி வேஷம் போட்டு மாலதி ஏமாத்திட்டேன். அந்த அறிவு கட்டவளும் அதை நம்பி என்ன வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டா. ஆனா ஆனா என்ன ஆனா? அது என் புள்ளதான் என்ன ஏத்துக்க மாட்டேன்னு. அப்படின்னா சொதப்பிட்டியா? இப்படி சொதப்பிட்டுதான் ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி வந்தது வராததுமா 32 பல்லக்கடி இழிச்சியா? இருங்க 2 பேரும் என்ன திட்டாதீங்க. நான் இன்னும் சொல்ல வந்தது முழுசா சொல்லி முடிக்கவே இல்ல. சொல்லி தொலை. என் பையன் கோவப்பட்டாலும் மாலதி எனக்கு ஆதரவா தான் இருக்கா. ஏன்னா அவகிட்ட நான் நடிச்ச நடிப்பு அப்படி. அவதான் எனக்காக அவங்கிட்ட பேசி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா. உண்மையாதான் சொல்றியா? சத்தியமாமா. ஆனா என்ன, மாலதியோட அப்பா அம்மா தான் என்ன வேண்டா வெறுப்பா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா என் பையன் என்ன வெளியே துரத்துறதுல குறியா இருக்காமா. உன் பையன் உன்னை துரத்த நினைச்சாலும் அந்த மாலதி விட மாட்டால? நிச்சயமா விட மாட்டாமா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ மாலதிக்கு எந்த வேலையும் இல்ல, வீட்டு வாடகையும் கொடுக்க முடியாம இருக்கு. அதனால அவங்க அப்பா அம்மா வீட்டை காலி பண்ண சொல்லிட்டு எங்க எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. குட் குட், வெரி குட். அப்படின்னா நம்ம வேலை இன்னும் ஈஸியா முடிஞ்சிடும். என்ன வேலைன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களேம்மா. சொல்றேன் கேட்டுக்கோ. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதுமா. ஏதாவது டவுட் இருந்தா இப்பவே என்கிட்ட தெளிவா கேட்டுக்க. புரியுதுமா. வேலை என்னமோ சின்ன வேலைதான். ஆனா அந்த வீட்டுல செய்யறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. ஏன்? இல்ல, அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தராவது அந்த வீட்டுல இருந்துகிட்டே இருப்பாங்களே. யாரும் இல்லைன்னா இந்த வேலையை நாங்களே செய்ய மாட்டோமா? எல்லாரும் இருக்கதான் செய்வாங்க. ஆனா அவங்க எல்லாம் அசந்த நேரமா பார்த்து நீதான் இந்த வேலையை முடிக்கணும். தேனோட முழுக்க தேனி இருக்கும். ஆனா தேனை எடுக்க தெரிஞ்சவன் ஒரு கொட்டு கூட வாங்காம லாவகமா முழு தேனையும் எடுக்கிறதுல. அந்த மாதிரிதான் ட்ரிக் ஃபுல்லா ஒர்க் பண்ண ஒர்க் அவுட் ஆகும். சரிம்மா, கிளம்பு. ஐயோ, காசு தர மாட்டீங்களா? இதுல எல்லாம் நல்ல தெளிவா இரு. வேலையை முடிக்கல தொலைச்சிடுவேன். என்ன 2 ரூபா தான் இருக்கு? வேலையை முடிச்சிட்டு வா, கேட்டதுக்கு மேலேயே கிடைக்கும். கிளம்பு. நான் வரேன். என்ன அஞ்சலி, இந்த பொம்பளை கரெக்டா வேலை செய்யுமா? செய்யணும், செஞ்சே ஆகணும். கண்ணம்மா குட்டி, நீங்க பிறந்த நேரம் அம்மாவுக்கு பார்வையை கொண்டு வந்தீங்க. ஆனா அம்மாவுக்கு பார்வை வந்த நேரம் விதி இவளுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கொண்டு வருது. ஏமா போய் குழந்தைகிட்ட புலம்பிட்டு இருக்க? போடா, உங்க எல்லார்கிட்டயுமே நான் புலம்பிட்டேன். நந்தினிக்கு இருக்கிற பிரச்சனை ஓஞ்ச பாடு இல்ல. அதான் என் செல்ல குட்டி கிட்ட புலம்பிட்டு இருக்க. இவ பிஞ்ச முகத்துக்காகவாவது ஆண்டவன் இவ அம்மாவோட பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்கிற ஒரு நப்பாசதான்ப்பா. டேய் விஸ்வா, நம்ம குடும்பத்துக்கு சாமி குத்தம் இருக்கும்னு தோணுது.
அதனாலதான் என்னன்னே தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நந்தினிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஆமாண்டா, நந்தினிக்கு நல்லபடியா குழந்தை பிறந்து பார்வை கிடைச்சிருச்சுன்னா நான் அதை நிறைவேத்துறேன்னு நிறைய சாமிங்களுக்கு நிறைய வேண்டுதல் வச்சிருந்தேன். அதுல 1-2 தான் நிறைவேற்றிருக்கேன். இன்னும் ஏகப்பட்ட வேண்டுதல் அப்படியே தான் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது குலதெய்வ கோயிலுக்கு போறது. இதுக்கு மேல நாம தள்ளி போட வேண்டாம்டா. இந்த மாசத்திலேயே ஒரு நல்ல நாளா பார்த்து குலதெய்வ கோயிலுக்கு போய் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு அப்படியே சமயபுரம் கோயிலுக்கு போய் என் வேண்டுதல் படி மகமாய்க்கு கண்மலர் சாத்திட்டு தங்க ரதத்தையும் இழுத்துறலாம்ப்பா. மா பட்டு பட்டுன்னு அப்படி இந்த மாசம் சொல்லாதம்மா. ஏகப்பட்ட வேலை இருக்கு, பெண்டிங் ஒர்க் எக்கச்சக்கமா இருக்கு, மீட்டிங்ஸ் நிறைய இருக்கு ஆபீஸ்ல. டேய், எப்ப பாரு உனக்கு வேலைன்னுட்டே இருக்காத. நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? மா வேலையும் தானம்மா பார்க்கணும், அதுவும் முக்கியம் தானம்மா. எனக்கு எல்லாத்தையும் விட என் மருமக தான் முக்கியம். அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஐயோ, நீ புலம்புறதை நிறுத்து, எல்லாத்துக்கும் புலம்பாதம்மா. என்ன உனக்கு கோயிலுக்கு போன அவ்வளவுதானே? நான் பாக்குறேன் இந்த மாசம் என்ன டேட்ஸ் இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சரி, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நாளைக்கு நீங்க எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. ஹாஃப் டே கொஞ்சம் வேலை இருக்கு. நாளைக்கு என்ன? குழந்தைக்கு தடுப்பூசி போடணும், மறந்துட்டீங்களா? ஓ, நாளைக்கு 12ஆம் தேதியா? சுத்தமா மறந்துட்டேன். சரி, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். சரிடா, நம்ம 2 பேரும் வேணா நாளைக்கு போய் குழந்தைக்கு தடுப்பூசி போட்டு வந்துடலாம். நந்தினி இங்கேயே இருக்கட்டும். நம்ம 2 பேருமா? 2 நாளா பல்லு வலி, ஒரு சைடு பூரா வீங்கி இருக்கு. நாளைக்கு உனக்கு டென்டிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு. எங்கேயும் அலையாத, வீட்ல இரு. நானும் நந்தினியும் போயிட்டு வரோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சொல்றேன்ல. சொன்னா கேளுமா ப்ளீஸ். நானும் நந்தினி போயிட்டு வரோம். அதுக்கு இல்லடா, நம்ம நந்தினி அந்த இன்ஸ்பெக்டர் கண்ணுல பட்டா. குழந்தைக்கு வேக்சினேஷன் போட போறோம். அங்கெல்லாமா வரப்போறான் அந்த இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்லை, இங்க பாரு, நாமளும் அவளை எங்கேயும் அனுப்புறது இல்ல, வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருக்கோம். அதுக்காக ஒரேடி அப்படி வீட்டுக்குள்ளேயே வைக்க முடியாது. அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா வந்தாங்க, கோயிலுக்கு கூப்பிட்டாங்க, ரொம்ப யோசிச்சு தானே அனுப்பணும். பட் வேக்சினேஷன் சமாச்சாரமா, அவ தானே வந்தாகணும். டாக்டர் 4 கேள்வி கேட்பாங்க. ஃபீடிங் ஹேபிட்ஸ் பத்தி கேட்பாங்க, நேரத்துக்கு தூங்குதா சாப்பிடுதான்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் அவ பதில் சொல்லுவாளா, நம்ம சொல்லுவோமா? ஆமா அத்தை, நானே போயிட்டு வந்துடுறேன். இல்ல நந்தினி, ஏற்கனவே நான் பாத்துக்கிறேம்மா. நான் தான் கூட போறல, அவளுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாம நான் பார்த்து கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரேன். சரியா? பத்திரம்பா. காலையில் போயிட்டு வந்துடும். ஐயா, அவன் வண்டி நம்பர் எடுத்துக்கிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் போனீங்க. அங்க போய் அவன் அட்ரஸ் கிடைச்சதும் அவனை குடும்பத்தோட அள்ளிக்கிட்டு வர சொல்லி ஜீப் எடுத்துட்டு வர சொல்லுவீங்கன்னு நானும் டிரைவரும் காத்துட்டு இருக்கோம். நீங்க தனியா வரீங்க? ஐயா, என்னங்கய்யா நீங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல அட்ரஸ் சேஸ் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஃபேமிலியோட எஸ்கேப் ஆயிட்டானயா? யோ, வெறுப்பேத்தாதையா. அவன் அட்ரஸ் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அது எப்படிங்கய்யா? வண்டி நம்பரை காட்டி ஆர்டிஓ ஆபீஸ்ல கேட்டா? கேட்டேன், நீ கொடுத்த நம்பரை வச்சு ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் கேட்டேன். அவங்களும் அட்ரஸ் கொடுத்தாங்க. அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தா வண்டியோட ஒரிஜினல் ஓனர் தான் இருந்தான். அந்த வண்டியை இவன் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கியிருக்கான். அந்த பேப்பர்ஸ்ல நான் செக் பண்ண அட்ரஸ் கிடைக்குமான்னு. இன்னும் இன்சூரன்ஸ் முடியறதுக்கு 4 மாசம் இருக்கு. அவன் பேர்ல மாத்தாம ஓட்டிட்டு இருக்கான், இன்னும் இன்சூரன்ஸ் முடியலன்னு. இன்சூரன்ஸ் டேட் முடிஞ்சாலும் முடியலனாலும் வண்டி கை மாறினவொன்னு ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போய் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது ரூல். ஆனா பாதி பேர் எவன் அதை செய்றான். இன்சூரன்ஸ் முடியல, ஆர்டிஓ ஆஃபீஸ் போறதுக்கு நேரம் இல்லைன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வண்டி அப்படியே தான் ஓட்டிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா மண்டையை பிச்சுப்பானுங்க. ஐயா, அந்த வண்டியோட ஒரிஜினல் ஓனர் கிட்டே அவன் அட்ரஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா ஐயா? வண்டியோட ஒரிஜினல் ஓனரும் விஸ்வாவும் சந்திச்சுக்கவே இல்லையாம். அந்த ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டியை ஏஜென்ட் கிட்ட வித்திருக்கான். அந்த ஏஜென்டோட அட்ரஸையும் தேடிட்டு போனேன். அவன் வீடை காலி பண்ணிட்டு ராஜஸ்தான் போயிட்டான். என்ன ராஜஸ்தான்ல போய் அலைய சொல்றியா? ஐயா, என்னங்க அது? நீங்களும் அவங்கள பிடிக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்றீங்கய்யா. ஆனா அவனும் சரி அவன் பொண்டாட்டியும் சரி சிக்கவே மாட்டேங்கிறாங்களா? அவங்களுக்கு இப்ப நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆனா என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு கெட்ட நேரம் என்னால தான் ஆரம்பம். அப்பாடா, எல்லாரும் நல்லா அசந்து தூங்குறாங்க. இதான் சரியான நேரம். ஒரு பிடியில என்ன பீரோ இது? சாவி எங்க வச்சிருப்பாங்க? லைட் எரியுது. லைட்டை போட்டு என்ன பண்ணுது? இந்த மாதிரி ஏதாவது திருட்டுகளை பண்ணி கூடி சீக்கிரம் என்கிட்ட நீ மாட்டுவேன்னு நினைச்சேன். ஐயோ, நான் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணலப்பா. மெதுவா பேசு. சொல்லு, என்னத்தை தேடிட்டு இருந்த? நினைச்சேன் ஏதாவது 100-200 இருந்தா திருடிட்டு போலான்னு தானே பார்த்தேன். ஏண்டா சுந்தர் இப்படி எல்லாம் பேசுற? நான் வந்து வேற என்ன பண்ணிட்டு இருந்த? ஒற்றை அடிச்சிட்டு இருந்தியா? என்ன மாப்பிள்ள இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? வா டேய் சுந்தர் வேண்டாம்டா. வான்னு சொல்றேன். டேய் சொன்னா கேளுடா. டேய் வா இந்த பக்கம்.
டேய் வா. மாப்பிள்ள என்ன என்னாச்சு இதெல்லாம் மாறவே மாறாதுன்னு உங்ககிட்ட சொன்னப்ப நீங்க யாருமே கேட்கவே இல்லைல்ல? இப்ப பாத்தீங்களா? நாம எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது செல்ஃப்ல ஏதோ தேடிட்டு இருக்கு. ஐயோ சம்மந்தி, தலைவலி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. தைலம் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருந்தேன். அதான் அலமாரில தேடினேன். அத பார்த்து இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு. இதை நான் நம்ப சொல்றியா? தலைவலி தைலம்னா அத்தையை கேட்க வேண்டியதானே? உன்னை யாரு செல்ஃப்ல எல்லாம் தேடிட்டு இருக்க சொன்னா? அடா நீ சம்மந்தி, நீங்களே சொல்லுங்க. ஒரு தைலத்துக்காக அசந்து தூங்கிட்டு இருக்கிற உங்களை நான் எப்படி எழுப்ப முடியும்? ஓ, அந்த அளவுக்கு நீங்க நல்லவங்க இல்லையா? சொல்லு. மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க அவங்கள சந்தேக கண்ணோடய பாக்குறதுனால தான் அவங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு தப்பாவே படுது. அதான் தைல பாட்டு எடுக்க போறேன்னு சொல்றாங்கல்ல, அதோட விடுவீங்களா? அதை பெருசா போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல மாமா, அது என்ன வந்து மாப்பிள்ள இது தைலம் தானே? சம்மந்திமா தைலம் வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தா நான் எடுத்து கொடுத்துருப்பேனே. இருங்க, இந்தாங்க. என்னத்த அவங்க தான் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்க மட்டும் தைலத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள அதான் சொல்லிட்டாங்கல்ல, அதோட விடுவீங்களா? திரும்ப அதையே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விடுங்க. சம்மந்தி, நீங்க 2 பேரும் உள்ள படுத்துக்கங்க, நான் இங்க படுத்துக்கிறேன். இல்ல, அப்பதான் இவனுக்கு என் மேல சந்தேகம் வராம இருக்கும். என்ன சம்பந்தியமா? நான் தான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க திரும்ப அதையே பேசிட்டு இருந்தா எப்படி? போங்க, நீங்க முதல்ல உள்ள போய் படுங்க. மாமா, போங்க. நீங்க இருங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க. அத்தை, நீங்க இவங்க கூட உள்ள போய் படுங்க. போங்க. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இது? சொன்ன கேளுங்க, போங்க. என்ன பாத்துட்டு இருக்க? அதான் தைலத்தை எடுத்து கொடுத்துட்டாங்களா? போ, உள்ள போய் படு, போ. நீங்க வாங்க சம்மந்தியம்மா. என்ன மாப்பிள்ள? அதான் பார்த்தேன் மாமா, அவங்க செல்ஃப்ல ஏதோ தேடிட்டு இருந்தாங்க. நீங்க ஓ, அதோட விடுங்க மாப்பிள்ள. சின்ன விஷயத்தை ஏன் போய் பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அதான் சொல்லிட்டாங்கல்ல, போய் படுங்க. போங்க. சம்மந்தி, டீ சாப்பிடுங்க. ஐயோ, ஏன் இதெல்லாம் நீங்க செய்றீங்க? எனக்கு தேவைன்னா நான் போட்டு குடிக்க மாட்டேனா? இதுல என்ன சம்மந்தி இருக்கு? விடிஞ்சதுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வேலை ஓஞ்ச பாடும் இல்ல, இன்னும் நீங்க சாப்பிடவும் இல்ல. அதான் நீங்க டீயாவது குடிப்பீங்கன்னு கொண்டு வந்தேன். இந்தாங்க, டீ குடிங்க. நான் இந்த வேலையெல்லாம் பாக்குறேன். ஐயோ, பரவாயில்ல, நானே பாக்குறேன். குடிங்க. ரொம்ப நன்றி சம்பந்தியம்மா. பரவாயில்ல சம்மந்தி, குடிங்க. கொடுங்க சம்மந்தி, நான் கழுவி ஐயோ, வச்சிருக்கேன். இருக்கட்டும் சம்பந்தியம்மா, அப்புறமா நானே கழுவி வச்சுக்கிறேன். சம்மந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சம்பந்தியம்மா. என் பையன் என்னை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் இத்தனை நாள் நான் ஒரு கோயில்ல தானே தங்கியிருந்தேன். அங்க நிறைய பொம்பளை சாமியார்லாம் தங்கியிருந்தாங்க. அவங்க கூட பழகினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல புத்தியே வந்திருக்கு. அவங்க எல்லாரும் வருஷா வருஷம் அறுபடை வீட்டுக்கு போயிட்டு வர பக்தர்களுக்கெல்லாம் நிறைய சேவைகள்லாம் செய்வாங்களாம். இந்த வருஷம் நானும் அவங்க கூட போய் சேவை செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன திடீர்னு? இல்ல சம்மந்தி, என் புள்ள உயிரை காப்பாத்த நீங்க எல்லாரும் ஒவ்வொரு வகையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அவனை பெத்த தாய்னா என்னால வேற எந்த உதவியும் செய்ய முடியல. இந்த புண்ணியத்தையாவது சேர்த்து வைக்கலாம் இல்லையா? இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அவங்க போக்குவரத்து சாப்பாட்டுக்கெல்லாம் யாரோ ஒரு புண்ணியமா உதவி பண்றாராம். நானும் அவங்களோட போயிட்டு 1 வாரம் 10 நாள் கழிச்சு திரும்பி வந்துடுறேன் சம்மந்தி. கோயிலுக்கு போறது நல்ல விஷயம்தான். ஆனா இன்னைக்கு மத்தியானமே கிளம்புறேன்னு சொல்றீங்களே, இது கொஞ்சம் முன்னாடி அவங்களா இருக்கும்போதே சொல்லிருக்கலாமே. சொல்லியிருக்கலாம் தான், ஆனா என் புள்ள நம்ப மாட்டானே. இதையும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி மனச காயப்படுத்துவான். அந்த உறுத்தலோட நான் கோயிலுக்கு போய் என் வேண்டுதல் பலிக்காம போயிடுச்சுன்னா தப்பாயிடும் இல்லையா? நான் போயிட்டு வரட்டுமா சம்மந்தி? சரிங்க சம்பந்தியம்மா. அப்புறம் சம்மந்தி, நான் இப்பவே போய் அவங்கள சந்திச்சு கிளம்புறதுக்கான ஒத்தாசையெல்லாம் பண்றேன். என் புள்ள நிச்சயமா கேட்க மாட்டான்.
மாலதி சம்மந்தி கேட்டாங்கன்னா இந்த விஷயத்த சொல்லிடுங்க. அப்ப நான் வரேன். ஐயோ சம்மந்தி சாப்பிட்டுட்டு போலாமே. இல்ல சம்மந்தி, கோயில்ல புளியோதரை எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்களாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சம்மந்தி நான் போறேன், நீங்க வந்து கதவை தாப்பா போட்டுக்குங்க. சரி. இருங்க, நான் மாத்து துணி எடுத்துக்கிறேன். சம்மந்திமா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் பத்திரமா போயிட்டு வரேன், நீங்களும் பத்திரமா இருங்க. ஏன்னா காலம் கெட்டு கிடக்கு, கிழிஞ்ச துணியை திருடுறது கூட ஒரு கூட்டமே இருக்கு. அதுக்குதான் கதவு சாத்திங்கன்னு. நான் வரேன் சம்மந்தி. சம்மந்தி நான் போயிட்டு வரேன், உடம்ப பத்திரமா பாத்துங்க.